ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு 41 புள்ளிகள் அதிகரித்து 25,763 முடிவடைஞ்சிருக்கு. காலையில் ஓப்பனே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு -20 பாயிண்டில் ஓப்பன் ஆனாலும் கீழே டேலோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,645 டேலோ. அங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே 25,803 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. க்ளோசிங் 25,763 க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் ஒரு 40 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. இதனுடைய ஏற்றம் நாளைக்கு தொடருமா? இந்த இடத்துல எடுத்த சப்போர்ட் நாளைக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும், கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப எங்கே சப்போர்ட் எடுக்கும்? நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான வீக்லி எக்ஸ்பைரி, இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்னைக்கான டே மூமெண்ட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் பையிங் பட் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனே கீழே ஓப்பன் ஆனதுனால இந்த 650 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. திரும்ப க்ளோசிங் நியரஸ்ட்டாக மேலே 803 வரைக்கும் மேலே போய்ட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் 780 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே 25,720 இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 25,680 இது ஒரு சப்போர்ட்டாக எடுக்கும். அதையும் உடைச்சது அப்படின்னா 25,640 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டு. அதேமாதிரி மேலே அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,820 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 25,860 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 25,920 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. இன்றைக்கான மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 650 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரெண்ட் லைன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த 820 25,820க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம். அடுத்த லெவல் 860 880 900 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த லெவலுக்கு மேலே நிற்க முடியல, இந்த லெவலுக்கு மேலே போனால் செல் வருது அப்படின்னா திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த 750 720 700 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக நாளைய மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரிங்கிறதுனால வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஒரு ஃப்ளக்சுவேஷன் இன்றைக்கு மாதிரி ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த 680 இந்த 850 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நல்ல பையிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 860க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லா பை ஆகும். நல்ல கீழே செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 650 கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே செல் ஆகும். இருந்தாலும் நம்ம நாளைக்கு மெயினாக தெரிஞ்சிக்கக்கூடியது இந்த 25,820 தான். இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா லாங்கை கன்சிடர் பண்ணலாம். இது கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய மெயின் பாயிண்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.